காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. வார்த்தையினாலே எங்கள் அனைவரையும் திடப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி அப்பா. இன்றைக்கும் கூட சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆண்டவரே, ஒரு சமயத்தை கொடுத்து அப்பா, நல்ல மனதை கொடுத்து ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்து சந்நிதியில் வந்து உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் இருக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த அடிமையில் நம்முடைய பாதத்தில் தாழ்த்தியப்படுகிறோம். இந்த ஆராதனைக்குள் இந்த வேத வாசிப்புக்குள் பிரவேசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மனையும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைய தியானம் 46ஆம் அதிகாரம் சங்கீதம். இந்த சங்கீதம் கர்த்தர் மீது உள்ள திட நம்பிக்கையை குறித்து பாடுகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அவர் என்னை பாதுகாப்பார், என்னை பாதுகாக்கிற அளவுக்கு அவர் வல்லமை படைத்தவர் என்பதாக பாடப்படுகிற ஒரு சங்கீதம் தான் இது. ஸோ ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் காட் அப்படின்ற தலைப்பில் நான் இதை பேச போகிறேன். தேவனின் மீது நம்பிக்கையாக இருக்கிறது, திட நம்பிக்கையாக இருக்கிறது. தேவனின் மீது திட நம்பிக்கை என்கிற தலைப்பில் பேச போகிறேன். இந்த சங்கீதத்தை பார்த்தோம் என்றால் அதனுடைய துவக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. ஸோ த சீஃப் மியூசிஷியன், ஸோ ராக தலைவன். நம்ம இன்னைக்கு சொல்லலாம் மியூசிக் டைரக்டர், அன்னைக்கு பேர் வந்து சீஃப் மியூசிஷியன். இப்போ சீஃப் மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா கோராகின் புத்திரிடத்திலிருந்து வந்தார்கள். கோராகின் புத்திரர் யார்? இந்த கோராகின் புத்திரர்னா கோகாத்தின் வழியிலிருந்து வந்தவர்கள். இந்த கோராகின் புத்திரர்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்குது. என்ன பேட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் என்றால், இந்த கோராகின் புத்திரர் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது அதில் அந்த கோராகுங்கிறவரே மரித்து போய்விட்டார். ஆமாம், இந்த கோராகின் புத்திரர் நம்ம 16:32 எண்ணாகமத்தில் படித்தோம் என்றால் கோராகின் புத்திரர் எல்லாரோட பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால் அதில் கோராக அவன் கூட்டம் ஏறக்குறைய ஒரு 250 பேருக்கு மேலே மரித்தார்கள். ஆனால் கோராகின் பிள்ளைகள் மரிக்கவில்லை என்ற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேர்டு இருக்கும். அப்போ மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த கோராகின் கூட்டம் அழிந்தாலும் அவங்க பிள்ளைகள் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க என்பதை தான் இந்த எண்ணாகமும் 16ஆம் அதிகாரம் சொல்கிறது. இதை வந்து சில வேத வல்லுநர்கள் தேவர் த ஃபெய்த்ஃபுல் சன்ஸ் ஆஃப் கோரா என்று சொல்கிறார்கள். 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கிரவுண்ட் வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ணிருச்சு. எல்லாருமே எவ்ரி மேன் பிலாங் டு கோரா என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கிளியராக சொல்கிறது கோராகுடைய குமாரர். இப்போ பைபிளில் ஒரு வசனம் நம்ம அனைவருக்கும் ஞாபகம் வரணும், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது. யார் தவறு செய்தார்களோ அந்த ஆத்மா தான் சாகும். பைபிளில் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருப்பார். அதுபோல் கோராகும் அவனோடு கூட இருந்த ரூபனிய புத்திரரும் ஏற்கனவே ஒரு 250 பேர்கிட்ட மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள் மறித்தார்கள். பட் காட்ஸ் மர்சி வாஸ் வெரி மச் ப்ரெசன்ட் டு த சன்ஸ். அந்த பிள்ளைங்களை ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. நான் நினைக்கிறேன் அவங்க அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருந்திருப்பாங்க போல். அவங்க அப்பாங்க அவங்க தாத்தாங்களாம் சாகும்போது இது குழந்தைங்களாக இருந்திருக்கும், டீனேஜோட கம்மியாக இருந்திருக்கும். அந்த புத்திரர் மறிக்காதபடி காப்பாற்றப்பட்டாங்க. பிறகு தாவீது காலத்தில் அவங்க தான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க, அவங்க தான் மியூசிஷியன்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ கோராகின் புத்திரருக்கு 2 ஹிஸ்ட்ரி. இது ஒன்று, மோசே காலத்தில் முறுமுறுத்து செத்து போன லிஸ்ட்டும் இருக்குது. அதில் அந்த குழந்தைங்கள்லாம் தப்பித்து அந்த பிள்ளைகள்லாம் தப்பித்து ஆண்டவர்களை சாரி கேட்டு திரும்பி ஊழியத்துக்கு வந்ததும் நம்மால் படிக்க முடிகிறது. ஸோ இது ஆண்டவருடைய ஒரு கிருபையாக இருக்கிறது. ஆமாம், அது என்னென்னா என்னாகும் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இதை சொல்லியிருப்பார். அதாவது ஐ வில் நாட் கிளியர் த கில்ட்டி, ஐ வில் பை நோ மீன்ஸ் கிளியர் த கில்ட்டி, visiting the iniquity of the fathers on the sons to the third generation. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், அதே ஆண்டவர் தான் உபாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், a son shall not be put to death for the sins of the fathers. அப்பா செய்த தப்புக்கு புள்ள தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி கோராகின் புத்திரரை காப்பாற்றுகிறார். அதனால்தான் திருச்சபையே இன்றைக்கு நமக்கு இந்த கோராகின் புத்திரர் மியூசிக் டைரக்டராக எழும்பி 46ஆம் சங்கீதத்தை பாடி இசையமைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும், எல்லாருமே மனிதர்கள் தான். ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, கூட வரவங்க எல்லாரும் சில மிஸ்டேக்ஸ் வரும். அதை கர்த்தர் மன்னிக்கிறதை நம்மால் இதிலே காண முடிகிறது. ஸோ கோராகின் புத்திரர், அலாமோத் என்கிற வேர்டை நம்ம படிக்கணும். அலாமோத் என்கிற வேர்டு ஹீப்ரு வேர்டு. அலாமோத் 5 எழுத்து. ஆயின் என்கிற எழுத்து, லாமேத் என்கிற எழுத்து, மெம் என்கிற எழுத்து, வாவ் என்கிற எழுத்து, டவ் என்கிற எழுத்து. அதிலேருந்து தான் நமக்கு இந்த எழுத்து வருது. ஆ லா மா யோ டா. ஆ ஆ லா மோட் என்று இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ஆலமோட் என்கிற எழுத்தை இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் தமிழில் ஒரு பன்மையின் ஒரு வழி. அதை ஒருமையில் பார்த்தா ஆலாமா என்று வருகிறது. ஆலாமான்னா அர்த்தம் டிக்ஷனரியில் போய் பார்த்தேன். ஆலாமோத்னா மியூசிக்கு, ஒரு ராகம், இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆலாமான்னு படித்தா வாலிப பெண்ணுன்னு அர்த்தம், ஸ்திரீ, யங் மெய்டன், யங் உமன், ஒரு 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 என்ன சொல்கிறது, பக்தியான ஒரு டீனேஜ் கேர்ள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சாப்டரை நீங்கள் படிச்சிங்கன்னா பெண்களுக்கு எப்போதும் ஒரு தைரியமான வீரமான ஆளுங்க வேணும். அவங்க லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற டைம் சும்மா போய் யாரோ பேக்கை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக, நம்ம மூவிஸ்லாம் அப்படி தானே போகுது, ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார், ஸ்ட்ராங்காக இருப்பார், ஃபைட் பண்ணுவார், உடனே பிடிச்சிருது போல். இந்த சங்கீதம் எது சொல்லுதுன்னா, ஒரு பெண்களுக்கும் ஒவ்வொரு வாலிப பெண்களுடைய லைஃப்பில் ஸ்ட்ராங்காக, பர்ஃபெக்டாக, எக்ஸலண்ட்டாக உதவி செய்கிறவர் ஆண்டவர் தான் இருப்பார் என்பதை பாடு. இது ஒன்றும் லவ் சாங் கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆணை பற்றி பாடுகிறது அல்ல. ஆமேன். ஸோ இதான் இந்த மியூசிக்கல் டெர்மினாலஜி. இதை அன்னைக்கு உள்ள இந்த கோராகின் புத்திரருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அக்கார்டிங் டு ஆலமோத் என்று சொல்லப்படுது. எப்படி பாட வேண்டும்? should be sung by the women's choir, பெண்களுடைய choir தான். அப்போ இது சொப்ரானோ என்று சொல்லுவாங்க, கீச் குரலில் பாடுறது. பெண்களோட குரல் எப்படி இருக்கும்? கீச். ஆண்களோட குரலுக்கும் பேஸுக்கும் அல்லேலூயா துதி மகிமை பேஸ் இல்லை. இது கீச் குரல், சொப்ரானோ ஹை வாய்ஸில் இது பாடுகிறது. ஆக இதை பாட வேண்டும் என்று தாவீது ராஜா சொன்னதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ராகம் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்முடைய செய்திக்கு போக போகிறோம். செய்தியினுடைய டைட்டில் சொன்னேன், தேவனின் மீது நம்பிக்கையாய் இருப்பது. 2026 ஆண்டினுடைய 3ஆம் தேதி அன்றைக்கு வந்திருக்கிறோம். 2ஆம் மாதம் 3ஆம் தேதி 2026 ஆண்டு. சங்கீதம் 46 சொல்லித்தராரு, நீ ஏன் மேலே கான்ஃபிடென்ட்டாக இரு. யூ பி கான்ஃபிடென்ட் இன் மீ, யூ பி கான்ஃபிடென்ட் இன் மை ப்ரொடெக்ஷன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கொண்டு. யூ பி கான்ஃபிடென்ட் இன் மை பவர், உன் பவர் வீக் ஆகும் மகனே மகளே, உன்னுடைய பவர் வீக் ஆனாலும் என்னுடைய பவர் உன்னை காப்பாற்றும். சங்கீதத்துக்குள்ளே டீப்பாக நம்ம போகலாமா? பாருங்கள், ஒரு 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 சுவாரஸ்யமான சம்பவம் மட்டும் சொல்கிறோம். மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய கடினமான கஷ்டமான காலத்தில் சொல்லுவாராம், சங்கீதம் 46 இருக்க, அதை எடுத்து கொஞ்சம் படிங்க, அதை வாசிங்க அப்படின்னு சொல்லுவாராம். நம்ம சங்கீதம் 46 படிப்போம், சாத்தா என்ன பண்ணுறானோ பண்ணிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு அடிக்கடி மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம். என்ன சங்கீதம்? ஆமாம், லெட்ஸ் சிங் 46th Psalm அப்படின்னு சொல்லுவார். கான்சர்ட்டில் பாடல் நமக்கு 46ஆம் சங்கீதத்தில் ஒரு பாடலாய் தாவீது பாடி நமக்கு கொடுத்துக்கணும். இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி தேவன் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார், தேவன் பாதுகாக்கிறார் என்பது போல் நம்ம படிப்போம், அதை அவங்க பாடலாக பாடுகிறாங்க. 2வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும். முதல் பகுதி 1லேருந்து 7, 2வது பகுதி 8லேருந்து 11 வரைக்கும் படிக்கும்போது ஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் உயர்ந்திருப்பார் என்பதாக தாவீதரசன் பாட போகிறார். முதல் பாட்டுக்கு நம்ம போவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஸ்டார்டிங்கே பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், படிக்க மாட்டீங்களா, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பரமேஸ்வர் हमारा शरण स्थान और बल है, संकट में अति सहज से मिलने वाला सहायक है. ஆபத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். he is very present help. ஆபத்தில் உடனே ஹெல்ப் பண்ணுவார் ஆண்டவர். நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உதவி செய்வார். வசனம் சொல்கிறது சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் நமக்கு, நம் அனைவருக்கும், இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு, தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். இந்த சங்கீதக்காரன், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார், உன்னை போஷிக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், ஆபத்து காலத்தில் நீ அவரை கூப்பிடலாம் என்கிறதை அனுபவத்தில் எழுதியிருக்கிறார்.
ஆபத்தில் யாரை நோக்கி கூப்பிடலாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். சொல்லுகிறது அவர் அடைக்கலமாக இருப்பார். அந்த காலத்தில் எல்லாருக்கும் ஒரு எண்ணங்க என்னன்னா, சிட்டியை சுற்றி உயரமாக மதில் கட்டிட்டோம்னா திருடன் என்ன பண்ண முடியாது, வரமாட்டான். நம்மளாம் கூட வீடு கட்டுவாங்க, வீட்டில் எப்படி இருக்கும் மதில், உயர்ந்த மதில் இருக்கும்ல, அதுக்கு மேலே கிளாஸ் பீசஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்? திருடன் ஏறி என்ன பண்ண முடியாது, உள்ளே வர முடியாது. இப்போ தான் ஹெலிகாப்டர் வந்துருச்சு, எவ்வளோ உயரமாக கட்டுவீங்க? அதுதான் சில நாடுகள் டோம் டெக்னாலஜி வச்சுருக்கு. அவங்க அனுமதிக்காமல் ஹெலிகாப்டர் வந்தால் கூட சுற்றுறோம், எந்த மிசைலும் வர முடியாது இல்லை, அப்படிலாம் இருக்குது. இங்கே டோம் டெக்னாலஜியை பற்றி பேசலை, உயர்ந்த மலைகளை பற்றி பேசலை, உயர்ந்த மதில்களை பற்றி பேசலை. கர்த்தரே என் அடைக்கலம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலை பாதுகாக்க மதில்கள் அவசியம். தாவீது ராஜா சொன்னார், நீ மதில் கட்டு. அவரே மதில் மேலே தான் பட்டணத்தை கட்டினார். இஸ்ரவேல், எருசலேம் என்பது மலை மேலே உள்ள பட்டணம் கட்டினார். ஆனால் சொன்னார், நம்ம 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 பட்டணம் நமக்கு அடைக்கலம் இல்லைப்பா, கர்த்தர் நமக்கு அடைக்கலம். நீங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய வீட்டில் இருக்கலாம், ஆசீர்வாதத்தில் இருக்கலாம், ப்ரொடெக்ஷனில் இருக்கலாம், பத்திரமாக இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் அடிக்கடி சொல்லுங்கள், கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. ஃபார் ஹிஸ் பீப்புள். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். a present help. God is very near to you. உங்கள் அருகிலே இருக்கிறார். have that conscious that God is with me. கர்த்தர் என் அருகிலே இருக்கிறார், என் கூட இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிற காப்பாற்றிலிருந்து என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். என் கர்த்தர் இருப்பதினால் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அதனால் நான் பயப்பட மாட்டேன். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும், படிங்க, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். therefore we will not fear because of God, because of God, because of God. சொல்லுங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம், கர்த்தர் இருப்பதினால் பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறினாலும் ஜலங்கள் கொந்தளித்தாலும் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். the most frightening time, மிகவும் கடினமான பயமுறுத்துகிற சூழ்நிலை வந்தாலும், மோஸ்ட் ஹம்பிளிங் டைம், நீங்கள் ரொம்ப தாழ்மையாக கீழே விழுந்து போகிற நிலை வந்தாலும், நீங்கள் தோற்று போகிறதுக்கு எல்லா காரணங்களும் சுற்றி இருந்தாலும், நீங்கள் பயந்து இருந்தாலும், God is there to protect you, protect us. ஆமென். அந்த இடத்துல சேலா என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சேலானா என்னன்னா, இந்த ஸ்டான்ஸாவை பாடிட்டு அமைதியாக கொயரை நிசப்தமாகிடும். தேவன் நமக்கு அடைக்கலம், அப்படியே பாடிட்டே வருவாங்க. ரெஸ்ட், அப்பாஸ். மியூசிக்கில் ரெஸ்ட்டுன்றதும் ஒரு நோட்டாக கன்சிடர் பண்ணும். ரெஸ்ட்டையும் அந்த டைமிங்கில் இருக்கணும். ஆமேன். அந்த ரெஸ்ட்டில் கவனிங்க, ஜனங்களாம் கையை அப்படியே உயர்த்தி நிற்பாங்க. ஹல்லேலூயா. பேச மாட்டாங்க, பாடிட்டு அமைதியாக. நாம் பாட வேண்டிய நேரம் ஒன்று உண்டு, அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் ஒன்று உண்டு என்பதை தாவீது சொல்லு. நீ ப்ரே பண்ணிட்டு அமைதியாக இரு. வெயிட் அப்பான் தி லார்ட். சேலானா அமைதியாக இரு அப்படின்னு ஒரு அர்த்தம். சாலால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஹீப்ருவில். சாலா அப்படின்ற வார்த்தை, சேலானா அமைதியாக இரு, சாலால்னா கையை தூக்கி அமைதியாக இரு. ஹல்லேலூயா. a moment to lift your eyes upon the Lord. உன் கண்ணை கர்த்தர் பக்கம் பார்க்கிற நேரம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் 74 முறை தாவீது சேலா என்கிற பெயர் போட்டிருக்கிறார். 74 முறை என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் வேலையை நிறுத்திட்டு, பாட்டை கூட நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக அவரை பாரு. ஹல்லேலூயா. we need to contemplate God's power. தேவனுடைய அந்த வல்லமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள் தான், இந்த பாடல்கள் உண்மையானவைகள் தான், நான் என் தேவனை துதிக்கிறது உண்மைதான் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் மகளே, என் மகனே என்று சொல்லுகிறது போல இந்த பாடல் இருக்கிறதா? ஆமேன். எப்பெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பாரா பாருங்க. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும், ஜனங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். 4 விதமான ஆபத்து. சாதாரணத்தில் பூமி நிலை மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலநடுக்கம் வந்துருச்சு. மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலையை பில்டிங் விழுந்து விடுது போல மலை சமுத்திரத்தில் விழுந்து, ஜலம் கொந்தளிக்குது, ஐயோ கடல் மேலே வந்துருமோ என்கிற பயம் வந்தாலும், பர்வதங்கள் திரும்பி அதிர்ந்தாலும் நீ பயப்பட வேண்டாம்.
கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஷரபா கதரபா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை பாதுகாப்பார். சொல்லாமா, கர்த்தர் என்னை பாதுகாப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் என்னை பாதுகாப்பார். ஆமென். கர்த்தர் ஜனங்களுக்கு வேண்டியதை தருவாராம். நம்பர் 1, ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேர் இஸ் a river. தண்ணி முக்கியமா இல்லையா? எவ்வளோ முக்கியம்? சண்டே அன்னைக்கு நம்ம டீம் ஓஎம்ஆருக்கு போச்சு. எல்லாரையும் தேங்க்ஸ் கிவிங் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கன்னு எல்லாரும் அனுப்பிச்சாங்க. எல்லோரும் அதில் 1 மணி நேரம் டிலேக்கு ஒரு காரணம் போட்டாங்க. என்ன தெரியுமா? மோட்டரில் தண்ணி இல்லை, மோட்டர் ரிப்பேர் ஆச்சு, தண்ணி ஏறல. நாங்கள் தண்ணிக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? 1 மணி நேரம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு தண்ணி அவ்வளோ முக்கியம். ஆமென். தண்ணீர் மிகவும் முக்கியம். இங்கே ஒரு நதி பற்றி பாடல். கர்த்தர் பயப்பட மாட்டோம்னு சொல்லின்னு வந்தவங்க டக்குன்னு எதை பற்றி பாடுகிறார்கள்? நதி. தேர் இஸ் a river. ஆமென். அது நீர்க்கால்கள். அது எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது? ஹூ ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்லப்பட்டு அது பேர் நான் நதி. அது ஏன் நதின்றோம்? அந்த குழாவை யாரும் மூடவே முடியாது. நம்ம வீட்டில் ஒரு குழாவை திறக்கிறோம், திறந்து விட்டு போயிட்டீங்க, சாயந்தரம் வரத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கோம். ஏன்? டேங்கில் தண்ணி காலி. ஆனால் இந்த குழா அப்படி இல்லை. அந்த நதியினுடைய நீர்க்கால்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும். வாட்டர் கிளாட்ஸ் பீப்புள். தண்ணீர் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குறது. இன்றைக்கி காலை ஆராதனை மார்னிங் டியூஷன் வரும்போது எனக்கு சுடு தண்ணி போட்டு வந்து வைக்கிறாங்க. சுடு தண்ணி குடிக்கும்போது எப்படி இருக்குது? ரிலாக்ஸ்டாக இருக்குது. அந்த டயர்டெல்லாம் போகிறது. தண்ணீர் மகிழ்ச்சி வைக்கும். தண்ணீர் என்பது கான்ஸ்டன்ட் ப்ரொவிஷனை பற்றி சொல்லுகிறது. தண்ணீர் நம்மை மாத்திரம் மகிழ்விக்கல, தென்னை மரத்தையும் மாமரத்தையும் பலாமரத்தையும் சொல்லுங்க, கொய்யா மரத்தையும் நிழல் கொடுக்கிற மரத்தையும் மரஞ்செடி கொடிகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் ஷார்ட்டா சொல்லணும், உயிரினத்தையே மகிழ்விக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒரு நதி என் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தாவீது சொல்கிறார், அந்த நதி எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் ஆலயத்திலிருந்து பொழிந்தோடுகிற அந்த நதி. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஓடுகிற அந்த நதி அன்றைக்கே தாவீது ராஜாவுடைய மனதில் இருந்தது. இதை பாடலாய் பாடினார். ஹல்லேலூயா. எருசலேம் சிட்டி நீங்கள் போய் படிச்சிங்கன்னா பெரிய நதி ஒன்றும் அங்கே போல, எங்கேருந்தோ ஒரு சின்ன நீரூற்று வருகிறது. அதை வைத்து தான் எருசலேம் ரன் ஆகிறது, எருசலேம் சிட்டி. ஆனால் தாவீது சொல்கிறாரு, நதி நம்மில் ஓடுகிற நதி அல்ல, கர்த்தரே அந்த நதி. த ரிவர் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. த ரிவர் ஹெல்ப்ஸ் த ட்ரை லேண்ட். த ரிவர் ஹெல்ப்ஸ் த லேண்ட் டு க்ரோ வெஜிடேஷன். ஆமென். எருசலேமில் இருந்து பாடுகிறார், the city of God will be glad by the river. எருசலேம் பட்டணம் தேவனுடைய பட்டணம். ஆமென். நதிகளினால், அந்த ஒரு நதியினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பட்டணம் பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? ஜெருசலேம். ஹல்லேலூயா. எருசலேம் தேவனுடைய பட்டணம் என்றால் அதற்கு நதி கொடுக்கிறாரே. அவர் சொன்னாரே, ஜீவ தண்ணீராய் அவரே இருக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் உடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். இது அசைக்கப்படுவதில்லை. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். காட் ஷால் ஹெல்பர். சகாயம் என்று சொல்லுகிறதுக்கு ஹெல்ப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட் ஷால் ஹெல்பர். இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த பட்டணம் வேற யாரும் இல்லை, நாம தாங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அதிகாலையில் உதவி செய்கிறார். மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். காலையில் 5:30க்கு எனக்கு 2 வேலை. ஒன்று, மதர் சர்ச்சோட ஆன்லைன் சர்வீஸ் ஆன் பண்ணி வைக்கணும். 5:30 மணிக்கு செர்மன் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஊர் டைமுக்கு. அவங்களுக்கு 8 மணி அவங்க மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது 5:30 மணிக்கு கூகுள் மீட் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரேயருக்கு. உங்கள் குரல் கேட்குது காலையில், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க? கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த நகரத்துக்கு சகாயம் செய்ய கர்த்தர் வருகிறார். அந்த நகரம்தான் நான். காலையில் அவர் பேரை சொல்வது என்றால் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. என்னன்னா இது அசையாதான். வாட் இஸ் த ஹெல்ப் தட் காட் கிவ்ஸ்? நீங்கள் அசைய மாட்டீர்கள். நீங்கள் அசைய மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. என்னை சாத்தானால் அசைக்க முடியாது, வலியால் அசைக்க முடியாது, வேதனையால் அசைக்க முடியாது, பாவத்தால் அசைக்க முடியாது. ஆமென். நான் அசைய மாட்டேன்.
அல்லேலூயா. ஜாதிகள் கொந்தளித்து வந்ததாம், ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்கப்படினார், பூமி உருகி போயிற்று. ராஜ்யங்கள் போனது, ராஜாக்கள் போனார்கள், பூமி உருகி போயிற்று. ஆனால் இந்த பட்டணம், இந்த ஜனம், இந்த நகரம் அசையாதபடி நின்று கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த எருசலேம் என்கிற பட்டணத்தை பற்றி நான் படித்து பார்க்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துயரங்கள், திரும்பவும் கர்த்தர் அதை கட்டி எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் கூட எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க கர்த்தர் செய்வார் என்று? கர்த்தர் செய்வார், என் ராஜா செய்வார், என் தேவன் செய்வார். எஸ். நம்முடைய செய்தியினுடைய 2வது பகுதிக்கு வருகிறேன். ஜாதிகளை பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டார். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருப்பார்னு பாடிட்டு வந்தவர் கர்த்தருடைய ப்ரொவிஷன் பற்றி பேசினார். ஒரே ஒரு நதியை பற்றி பேசினார். அந்த நதி எல்லாத்தையும் பார்த்து கொண்டார், என் நகரத்தையே பார்த்துக்கொண்டார். இப்போ ஜாதிகள் பிறர் நம்மளை செக் பண்ணுறாங்க, ஆண்டவர் ஆண்டவர்னு போகிறாங்களே, இவங்க எதனா சாதிக்கிறாங்களா என்று. அதற்கு தான் இப்போ பேச போகிறார். God will be exalted among the nation. மற்ற மக்கள் மத்தியில் நம்ம உயர்ந்திருப்போமோ, அவர் உயர்ந்திருப்பதினால் நம்ம உயர்ந்திருப்போம். அல்லேலூயா. அவர் உயர்ந்திருப்பார், அவரோடு கூட இருப்பதினால் நாம் உயர்ந்திருப்போம். இயேசு உயர்ந்திருப்பார். தேவனுடைய கிரியைகள் உயர்ந்திருக்கும், தேவனுடைய வேலைகள் உயர்ந்திருக்கும். The works of the Lord will be exalted என்பதாக ராஜா நமக்கு சொல்லித்தரப்போகிறார். பூமியின் பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஆமென். Who has made desolations in the earth. பூமியினுடைய பல காரியங்களை, பாழ்கடிப்பை. ஆமென். க்ளோரி மாறி மாறி போகிறது. பாபிலோன் ஒரு காலத்தில் சூப்பர் பவராக இருந்துச்சு, பிறகு அது பாழடிக்கப்பட்டுச்சு. சூசான் வந்தது. ஆமென். பெர்ஷியா நாடு என்று சொல்வார். பிறகு பாபிலோனுக்கு அப்புறம் மேதியா, மேதியாக்கு அப்புறம் பெர்ஷியா, பிறகு ரோமர்கள். அப்படியே போய்கிட்டே இருக்கு. வந்து பாருங்கள். ஆனால் தேவன் பெரியவராகத்தான் இருக்கிறார். The mighty acts of God is still there. இதை தாவீது ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சமாதானம் வருகிறது, சண்டை வருகிறது, உயிர் விடுகிறது, மக்கள் போகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கும் உயர்ந்தவராகவே இருக்கிறார். தம்மை நோக்கி இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார். 10ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். Be still. அவர் தம் ஜனத்துக்காக, தம் மக்களுக்காக பூமியின் 9ஆம் வசனம் படிக்கிறேன். பூமியின் கடையாந்திரம் மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். எல்லா மிலிட்ரி மைட்டையும் அவர் அடக்குகிறார். ஒரு காலத்தில் ஈட்டி இருந்தது, அதை அடக்கினார். பட்டயத்தை அடக்கினார். துப்பாக்கி இருக்கிறது அடக்கினார். குண்டுகள் இருக்குது அடக்கினார். அணுகுண்டையும் கர்த்தர் அடக்குவார். God will control everything. ஆனால் திருச்சபையை ஜெபிக்கிற மகனே மகளே, be still. நீ சும்மா இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். ஆமென். சாத்தானுடைய சதிகளை எதிர்க்கிறது ஒரு பக்கம் உண்டா இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தால் தானாகவே அவன் எதிர்க்கப்படுவான் என்பதுதான் இங்கே சொல்லப்படுது. We need to surrender and acknowledge the power of God. ஆண்டவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துடணும். ஆண்டவரே, நான் உங்கள் வழி. ஆமென். என்ன பண்ண போகிறோமா? என் தேவனே தேவன் என்பதற்காக நான் விழுகிறேன். என் தேவனை நம்பினாரை அவர் கைவிட்டதில்லை என்று நம்பி நான் அவர் கால்களிலே விழுகிறேன். ஆமென். God wants us to submit tonight. Today, இன்றைக்கு நாம் அவர் பாதத்தில் சரணடைய வேண்டும் என்று விரும்புகிறார். There is a reason for us to submit. ஆண்டவர் பாதத்தில் விழுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது மகனே. ஏன் தெரியுமா? காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர் மட்டுமே. Today I consider God will be sufficient for me. இன்றைக்கு நான் ஒன்றை நினைப்போடு வைத்துக் கொள்கிறேன், கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அப்ஜெக்ஷன்ஸ், எத்தனை அப்போசிஷன்ஸ் வந்தாலும் God will be sufficient for me. The divine sovereignty is enough for me. தேவனுடைய அந்த மகா பெரிய காருண்யம், தேவனுடைய அந்த மகா பெரிய மகிமை, அவருடைய உன்னதம் எனக்கு போதும். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக இருக்கத்தக்கதாக அவருடைய மகிமை பெருகும். God's glory will be exalted. He will triumph. அவர் வெற்றி முழக்கமிடுவார். பூமி முழுவதும் அவருடைய வெற்றி கோஷம் எழும்பும் என்பதை சங்கீதக்காரன் பாடலைய பாடுகிறான். நம்ம படித்தோம். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர், அந்த மியூசிக் ராகம் பேர் அலாமோத் என்று படித்தோம். அலாமா என்றால் யங் விமன், வாலிப பெண்கள் என்ற அர்த்தம்.
அலாமோத் என்றால் இந்த ராகம். ஆமாம், ஒவ்வொருவரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லாதபடி ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் பாட வேண்டிய இது சங்கீதம். இட் இஸ் அ கான்ஃபிடென்ட் கோரஸ். வி ஆர் கான்ஃபிடென்ட் தட் காட் இஸ் தேர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க கர்த்தர் இருக்கிறார் என்று? 11ஆம் வசனத்தில் எக்ஸலண்டாக சொல்லியிருப்பார் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லாமா 7 முறை? சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். திரும்ப, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ் வித் அஸ். அவர் ஏன் கூட இருக்கிறார். ஆமென். இதுக்கு மேலே வேறு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு கூட, எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது. ஆமென். அவருடைய வல்லமை போதும், அவருடைய பலன் போதும். த பெஸ்ட் ஆஃப் ஆல் த ஹெவன் அண்ட் எர்த் இஸ் வித் மீ. பரலோகத்திலும் பூலோகத்திலும் பெஸ்ட்டாக எது இருக்கோ, பெஸ்ட்டாக யார் இருக்கிறோ அவர் என்னோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். என் கரங்களை உயர்த்தி என் ஆண்டவரை நான் துதிக்க போகிறேன். என் ஆண்டவர் கூட இருக்கிறார். God is with me. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். The God of Jacob. யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி இந்த சங்கீதத்தை நம்ம முடிக்கிறோம். கர்த்தரை இப்போ ஆராதனை பண்ண போகிறோம். கான்ஃபிடன்ஸோடு முடியுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் என்னை பராமரிப்பார். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் என்னை பராமரிப்பார். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென். திரும்பவும் சேலாவோட முடிகிறது. என்ன அர்த்தம்னா, ப்ரே பண்ணிட்டீங்க, பாட்டு பாட்டிங்க, அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்று. திருச்சபையே, நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கொஞ்ச நேரம் அந்நிய பேசலாம். ஷா ரா கா தா லா பா ரா தா லா பா ஷா ரா கா ரா 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 ரே 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 கே ரே ரே ஓ ரீதா லா பா ரா பா. பேசுங்க மகளே, பிள்ளைகளை பேசுங்க, தேவ ஜனமே பேசுங்க. ராதா லா பா எனக்கு அடைக்கலம்.
அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். பாடலாமா? அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், நாம் பயப்படும், நாம் பயப்படும், நாம் பயப்படும், நாம் பயப்படும், நாம் பயப்படும். மலைகளை என்னை பயமுறுத்தாது, பர்வதங்கள் என்னை பயமுறுத்தாது, சமுத்திரம் என்னை பயமுறுத்தாது. நாம் பயப்படும், நாம் பயப்படும். We fear not, we fear not, we fear not, we fear not. நாம் பயப்படும். Therefore we will not fear. We have the real strength, we have the real refuge, we have the real help. எனக்கு உண்மையான உதவி வருகிறது, எனக்கு உண்மையான பலம் வருகிறது, எனக்கு உண்மையாய் காப்பாற்றுகிற அடைக்கலமான தேவன் இருக்கிறார். We fear not, we fear not. பயப்படும், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். நாம் பயப்படுவோம், நாம் பயப்படுவோம், நாம் பயப்படுவோம். திருச்சபையை கர்த்தர் இன்றைக்கு நம் அனைவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் தாவீது ராஜா சொன்னது போல அப்படியே மௌனமா இருக்கலாமா? சேலா என்றால் டு பி சைலண்ட். சாலா என்றால் கரங்களை உயர்த்தி மௌனமாயிருப்பது.
பயப்பட மாட்டோம். We shall not fear. We have the true help. உண்மையாய் உதவி செய்கிற தேவனிடம் வந்திருக்கிறோம். We have the true help. மகனே, உண்மையாய் உதவி செய்கிற இடத்தில் வந்திருக்கிறாய். நீ இங்கும் அங்கும் அலை மோத தேவையில்லை. இன்றைக்கு நீ விரிக்கிற கரம் கர்த்தரிடத்தில் நின்று உன்னை புரிந்து கொள். உன் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். Do not fear. பயப்படாதே. 2026 ஆண்டிலே பயம் அகலுவதாக. அறிந்து நான் அமர்ந்தே அப்பா, இந்த வேலையிலும் கூட தகப்பனே, இந்த கால வேலை நீ இருக்கிறீங்கிற நம்பிக்கையோடு, நீ இருக்கிறீங்கிற விசுவாசத்தோடு சந்நிதியிலிருந்து நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பூமி நிலை பாரினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் தேவன் எங்களுக்கு அடைக்கலாம், தேவன் எங்களுக்கு பலன், தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறபடியால் நன்றி 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 ராஜா. அடிமைகள் நம்முடைய பாதபுல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. 7 அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.